ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக பாசிப்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, இது ஒரு 75 கிராம் இருக்கும். இதில் நம்ம நல்லா தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம கழுவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ இதில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ இதிலே நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் நம்ம மஞ்சள் பொடி, இதிலே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டினா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம நல்லா ஒரு 3 கப் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் நல்லா 3 விசில் விட்டுட்டேன். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு நல்லா 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம நல்லா மத்தில் மசிச்சிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இருந்தாலும் அதில் மசிச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா நம்ம மேஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை அப்படியே கொதிக்க வைக்கலாம். வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும். இது அப்படியே நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கோம். இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கலாம். இந்த சாம்பாருக்கு சோம்பு தாளித்து தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடுகு சோம்பு பொரியுது. இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். இதிலே கறிவேப்பிலை போட்டுடணும். இப்போ இதிலே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம இந்த சாம்பாரில் தாளித்து விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இதில் நம்ம இந்த தாளி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் சின்ன ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சாம்பாரில் நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி வாசனையோட நல்லா ஒரு இதிலே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கடைசியாக. இந்த நெய் போட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.